இது போட்டி மனப்பான்மை பற்றிய ஒரு சுருக்கமான கண்ணோட்டம். நண்பர்கள்ல இருந்து நாடுகள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையோட எல்லா மட்டத்திலையும் இந்த போட்டி மனப்பான்மையை பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, இது 2 பேருக்கோ இல்லனா 2 குழுக்களுக்கு நடுவுல வர்ற ஒரு தொடர்ச்சியான போட்டி உணர்வு. சரி, அப்போ இந்த போட்டி மனப்பான்மை எங்கிருந்து தான் வருது? முதல்ல இதோட அடிப்படையை பார்ப்போம். யோசிச்சு பாருங்களேன். பெரும்பாலும் சமபலம் இருக்கிறவங்க மத்தியில தான் இந்த போட்டி உருவாகுது. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரைவல்ங்கிற வார்த்தை ரைவாலிஸ் அப்படிங்கிற ஒரு லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரே நீரோடையை பயன்படுத்துறவங்க. ரெண்டாவதா, இந்த போட்டி மனப்பான்மையோட பல வடிவங்களை பத்தி பார்க்கலாம். இது எங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டா, நம்ம வீட்ல அண்ணன் தம்பி சண்டையிலிருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் சந்தைக்காக மோதுறது வரைக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கு. குறிப்பா ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க அணிகளுக்கு இடையான போட்டிங்கிறது வெறும் ஒரு விளையாட்டு இல்ல. அது ரசிகர்களோட உணர்ச்சியும் ஒரு சமூக பிணைப்பும் கலந்தது. ஆனா எல்லா போட்டியும் நல்லதா முடியுமா? அதுதான் இல்ல. கடைசியா இதோட இருண்ட பக்கத்தையும் பார்க்கணும். ஒரு பக்கம் போட்டி நம்மள நல்லா உழைக்க வைக்கும், நம்ம திறமையை அதிகப்படுத்தும். ஆனா இன்னொரு பக்கம் அது ரொம்ப ஆபத்தான, சில சமயம் நெறிமுறையற்ற விஷயங்களை செய்ய தூண்டும். உதாரணத்துக்கு, பனிச்சறுக்கு வீராங்கனை டான்யா ஹார்டிங் அவங்களோட போட்டியாளரான நான்சி கெரிகன்களை நடத்தின தாக்குதல். இல்லனா போட்டியாளரோட ரகசியங்களை திருடுற பெரிய நிறுவனங்களை எடுத்துக்கோங்க. ஆக போட்டி மனப்பான்மைங்கிறது நம்மளை ஊக்குவிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி. ஆனா அதே சமயம் அது ஆபத்தான முடிவுகளுக்கு வழிவகுக்கலாம்.